கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த 5 மாதம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து இந்த ஜூன் மாதத்தையும் காண கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் செபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமைக்கு பாத்திரரான எங்கள் தேவனாகிய கர்த்தர், கடந்த 5 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து இந்த புதிய மாதமாகிய ஜூன் மாதத்தை நீர் காண கொடுத்த உடைய மேலான தயவுக்காய் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீ செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்து ஆண்டவராய கர்த்தர் எங்கள் இருதயத்தை மகிழ பண்ணி இருக்கிறீரப்பா. ஆண்டவராகிய கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்து ஆண்டவராய கர்த்தர் நீ செய்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இந்த வேளையிலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவராய கர்த்தர் தாமே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள், தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இந்த மாதத்தில் பேச வேண்டும். ஆண்டவராய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் பரமபிதாவே, என்னோடு கூட தேவன் இடைப்பட வேண்டும் என்று வசனத்திற்காய் தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே நீர் இடைப்படுவீராக. உம்முடைய தாசன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வெளிப்படுவீராக தகப்பனே. இன்னும் உம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது, வேதம் சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவராகிய கர்த்தர் நீ செய்யும் பொழுதுதான் அந்த காரியம் எங்களுக்கு விளங்கும் அப்பா. யோசேப்புக்கு அறியாத ஒரு காரியம், அவன் உணராத ஒரு காரியத்தை அவனுடைய நாளிலே ஆண்டவராய் கர்த்தர் நீங்கள் செய்து முடித்து யோசேப்புடைய தலையை கர்த்தராகிய தேவன் நீங்கள் உயர்த்தினீங்களே, இது யோசேப்புக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட காரியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிறது, அது மறைவாய் இருக்கிறது அல்லவோ. அப்படியாக தேவனாய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளுகிற எங்கள் ஆண்டவராய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் இணைந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்திலே வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்று பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்கப்பா. தாசனை மறைத்து கொண்டு தேவ ஆவியானவர் தாமே நீங்க வெளிப்படுவீராக. ஆண்டவருடைய சமூகத்திலே என்னோடு கூட ஆண்டவர் பேச வேண்டுமே, இந்த வார்த்தையினால் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட வேண்டுமே என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஜீவனுள்ள அந்த சத்திய வார்த்தையுடைய ஆழத்தின் அதிசயங்களை தீர்க்க தரிசனமாக தேவதாசன் மூலமாக நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வசனத்தை கேட்கிற யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவரை நீர் இறங்கி உம்முடைய மகிமையை நீர் வெளிப்பட பண்ணுவீராக. இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் நீங்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீர் நினைத்தருளுவீராக. உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரை ஊன்ற கட்டுங்க ஆண்டவரே. பேசுகிற தாசனுக்கும் விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினால் நிறைத்தருளி நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்தையும் தேவனாய கர்த்தர் நீங்க அப்பா அவர்களோடு கூட நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. என்னென்ன அப்பா நம்முடைய பிள்ளைகள் பாடத்திட்டத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற அப்பா அந்த காரியத்தை கர்த்தர் செய்தருளும் ஆண்டவரே. கல்லூரியிலே அப்பா நம்முடைய பிள்ளைகள் இடத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற கல்லூரியிலே நீங்க இடம் கிடைக்க பண்ணுவீராக. பள்ளியிலே அப்பா சேர்வதற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற பள்ளியின் சேர்க்கையை கர்த்தர் நீங்க கொடுப்பீராக தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் அப்பா காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் தாமே நீங்க உங்களுடைய பிள்ளைகளை அப்பா செம்மையான நேர் வழியிலே நீங்க நடத்துவீராக. இதற்குண்டான எல்லா பொருளாதார தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவராய் கர்த்தருடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக தகப்பனே. எல்லா விதமான கலக்கங்கள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும் அப்பா. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் தாமே நீர் பேசுவீராக. எல்லா தடைகளும் மாறட்டும். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதே போலப்பா பாடல் ஆராதனை வேளையிலும் உடைய பிள்ளைகளும் விடுதலையோடு கூட பாடி ஆராதிக்க தேவனாகிய கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தருளுவீராக. வேத வாசிப்பு பகுதியிலும் ஆவியானவரே நீங்க இடைப்படுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய மகிமையின் பிரசன்னம் கூட இருந்து பரிசுத்த ஆவியானவரே நீங்க வெளிப்படுவீராக. எல்லா தடைகளும் மாறட்டும். உங்க கரத்திலே கொடுக்கிறோம். உடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். துதியும் கனமும் மகிமை வல்லமை ஸ்தோத்திரமும் உங்க ஒருவருக்குத்தான், மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்திலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக இந்த காணொலியோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சங்கீதம் 121 அதிகாரம் 5 வசனம் இவ்வாறு சொல்கிறது: கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். காக்கிற ஆண்டவர், நிழல் போல உன்னை தொடர்ந்து உன் வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், 5 மாதங்களை நிறைவடை செய்து 6வது மாதத்தை காணும்படியான கிருபையை தந்த ஆண்டவர், தேவன் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடல்களை பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், இடம் கொண்டு பெருகுவாய் நீ இடம் கொண்டு பெருகுவாய், வலப்பக்கம் இடப்பக்கம் நீ இடம் கொண்டு பெருகுவாய். பெருகச் செய்கிற ஆண்டவர், வழி நடத்துகிற ஆண்டவர். உற்சாகமாய் இந்த மாலை வேளையிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரித்து சேர்ந்து பாடுவோம். இடம் கொண்டு பெருகுவாய் நீ இடம் கொண்டு பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய் நீ இடம் கொண்டு பெருகுவாய், வலப்பக்கம் இடப்பக்கம் நீ இடம் கொண்டு பெருகுவாய், வலப்பக்கம் இடப்பக்கம் நீ இடம் கொண்டு பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய். பெருமையான நம்மை நிறைவாக பெருகச் செய்கிற ஆண்டவர், பரிவாரங்களை தந்து பெருகச் செய்கிற ஆண்டவர். வேதனையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கமும் இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து முதலாம் சரணத்தை பாடுவோம். கோலும் தடியுமாய் சென்றானே, பரிவாரங்கள் தந்து பெருகச் செய்தார். கோலும் தடியுமாய் சென்றானே, 2 பரிவாரங்கள் தந்து பெருகச் செய்தார். பெருமையான என்னையுமே நிறைவாகவே அவர் பெருகச் செய்வார். பெருமையான நம்மையுமே நிறைவாகவே அவர் பெருகச் செய்வார். தடை செய்யாதே, தடை செய்யாதே, கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தை. இடம் கொண்டு பெருகுவாய் நீ இடம் கொண்டு பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய் நீ இடம் கொண்டு பெருகுவாய், வலப்பக்கம் இடப்பக்கம் நீ இடம் கொண்டு பெருகுவாய், வலப்பக்கம் இடப்பக்கம் நீ இடம் கொண்டு பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய். விதவையின் குறைவான எண்ணெயை பல பாத்திரங்களாக பெருகச் செய்து உயர்த்தின ஆண்டவர், நம் தேவையை கண்டு மனதிருங்குகிற ஆண்டவர், ஆசீர்வாதத்தை தந்து பெருகச் செய்கிற ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போவதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கலாம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியுங்க சாமி, வெறுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது நிறைவாக பெருகச் செய்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பெருகச் செய்வார். சேர்த்து பாருவோம். விதவையின் குறைவான என்னையுமே பல பாத்திரங்களா பெருகச் செய்தார். விதவையின் குறைவான என்னையுமே பல பாத்திரங்களாக பெருகச் செய்தார்.
உன் தேவையை கண்டு மனதுருகி ஆசீர்வதித்து அவர் பெருகச் செய்வார். உன் தேவையை கண்டு மனதுருகி ஆசீர்வதித்து அவர் பெருகச் செய்வார். தடை செய்யாதே, தடை செய்யாதே, கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தை. இடம் கொண்டு பெருகுவாய், நீ இடம் கொண்டு பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய், நீ இடம் கொண்டு பெருகுவாய். வலப்பக்கம் இடப்பக்கம் நீ இடம் கொண்டு பெருகுவாய், வலப்பக்கம் இடப்பக்கம் நீ இடம் கொண்டு பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய். தடை செய்யாதே, தடை செய்யாதே கர்த்தரின் ஆசீர்வாதத்தை. வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பாவம் எனும் தடை குறிப்பாக இருக்கிறது. அழகாய் அன்பாய் பாடினோம். அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். ஆராதனை ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கே. தேவன் ஒவ்வொரு நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளுமே நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற ஆண்டவர். 5 மாதத்தை அழகாய் நிறைவடை செய்தார். புதிய கல்வி ஆண்டை காணும்படியான கிருபையை தந்திருக்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் புது வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து அனுப்பும் பொழுது ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். ஆராதனை ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா நம் இயேசுவுக்கே. அப்பா நம் இயேசுவுக்கே. அப்பா நம் இயேசுவுக்கே. நம் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். சேனை அதிபதியாக இருக்கிறார். ஒரு தகப்பனை போல நம்மை மீட்டு எடுத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை. இந்த சராசரங்களையும் படைத்து நாசியிலே சுவாசத்தை ஊதி உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த சாயலிலே உருவாக்கியிருக்கிறார். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடுவோம். எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை. எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை. ஆராதனை ஸ்துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்திர ஆராதனை. ஆராதனை ஸ்துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்திர ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கே. அப்பா நம் இயேசுவுக்கே. அப்பா என் இயேசுவுக்கே. நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர், நம்முடைய வேதனைகளை அறிந்து உதவி செய்கிற ஆண்டவர். உற்சாகமாய் 2ஆம் சரணத்தை பாடுவோம்.
வான சிநேகிதரே ஆராதனை, பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஆராதனை. வான சிநேகிதரே ஆராதனை, பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஆராதனை. ஆராதனை ஸ்துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்திர ஆராதனை. அனைவரும் செய்து ஆராதனை ஸ்துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்திர ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கே, அப்பா நம் இயேசுவுக்கே, அப்பா நம் இயேசுவுக்கே. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆறுதலாக இருந்த ஆண்டவர், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சோதனைகளின் மத்தியிலே ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து தேற்ற வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாருங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆராதனை, இஸ்ரவேலின் ஆறுதலே ஆராதனை. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆராதனை, இஸ்ரவேலின் ஆறுதலே ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்திர ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்திர ஆராதனை. அனைவரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கே. மறுபடியும் ஆராதனை ஆராதனை அப்பா என் இயேசுவுக்கே, அப்பா என் இயேசுவுக்கே, அப்பா நம் இயேசுவுக்கே, அப்பா நம் இயேசுவுக்கே, அப்பா நம் இயேசுவுக்கே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோனா 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. யோனா 1 முதல் 6 முடிய. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீஷுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். வாசிக்கும்படியாக திறந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை ஆராதித்து அழகாய் பாடினோம். இந்த ஆராதனை வேளைக்குள்ளாக அர்ப்பணிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். கேட்கப் போகிற சத்தியத்திற்கு இதய கதவுகளை திறந்து வார்த்தைகளை கேட்பதற்கு பலன் தரும்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே மன்றாடி வேண்டிக் கொள்ளப் போகிறோம். மறவாமல் நினைக்கிற ஆண்டவர், மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து பாடப்போகின்றோம்.
புதிய கல்வியாண்டை காணும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். நேற்றிருந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே இல்லை. இன்று காலையிலே கூட செய்தித்தாளிலே ஒரு செய்தியை வாசித்தேன். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் விஷம் அறிந்து தற்கொலை செய்து கொண்டார்களாம். கடன் பிரச்சனை காரணமாக. மக்கள் மத்தியிலே இன்று மிக அதிகமாக காணப்படுகிற பிரச்சனை கடன் பிரச்சனை. ஆண்டவர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது விடுதலையினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஜெபசிந்தையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே மறவாமல் எங்களை நினைங்க சுவாமி, மனதார உமக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி ஜெபசிந்தையோடு ஆண்டவரை ஆராதித்து தேவன் செய்த நன்மைகளை உள்ளத்தில் நினைத்து தியானித்து நன்றி பெருக்குதல் உள்ள இதயத்தோடு சேர்ந்து பாடும். ஆண்டவரை இரவும் பகலும் என்னை நினைத்து நடத்துகிற ஆண்டவர் நீர் ஒருவர் தான். ஆகவே உமக்கு மனதார நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி சேர்ந்து பாடும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஜெபசிந்தையோடு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசராகிய ஆண்டவரே, இதுவரை என்னை உதவி செய்திருக்கிறீரே சுவாமி. என்னை காண்கிற தேவனாய் எல்ரோயாய் இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே புதிய மாதத்தை காணும்படியான கிருபை தந்தீங்களே சுவாமி. வழி நடத்துங்க ஆண்டவரே, கரம் பிடிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபசிந்தையோடு பாடுவோம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறுபடியுமாக கோவிட் அதிகமாக பரவுகிறது என்று செய்தித்தாள்களிலே வாசிக்கிறோம். பலவீன நேரங்களிலே பலன் தருகிற ஆண்டவர் தம்முடைய தழும்புகளினாலே உங்களையும் என்னையும் சுகமாக்குகிற ஆண்டவர். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி. வியாதியின் வேதனை இனி வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபசிந்தையோடு 2ஆம் சரணத்தை பாடுவோம். பரம வைத்தியராகிய ஆண்டவர் சுகம் தந்து வழி நடத்துவார். சேர்த்து பார்ப்போம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா,
பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறுபடியும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, என்னுடைய ஞானம், என்னுடைய கல்வி, என்னுடைய செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று உம்முடைய பாதத்தில் அறிக்கையிடுகிறேன் சாமி. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நான் வளர வேண்டுமே, உம்முடைய அனுக்கிரகம் எனக்கு வேண்டுமே. ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே கூடாது, எல்லாம் உம்மால் கூடும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி இந்த ஆராதனை வழி நிறைவு செய்வோம். ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என்னேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என்னேசுவே. என்னேசுவே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. இரக்கத்தின் தெய்வமே, இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலும் உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அனுக்கிரகத்துக்காக வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொலியை வேதனையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, சமாதானமின்றி யாராவது பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய அனுக்கிரகம் அந்த குடும்பத்திலே மழையாய் பொழியட்டும் சுவாமி. ஆண்டவரே, இனி கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வருகின்ற நாட்களை கடக்க கிருபை தாங்க சாமி. தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரை மாற்றுகிற ஆண்டவர், கவலையை போக்குகிற ஆண்டவர், நீடித்த நிலையான சமாதானத்தை, சந்தோஷத்தை குடும்பங்களிலே தாங்க ஆண்டவரே. கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. மன நிம்மதியோடு உம்மை ஆராதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. கேட்கப்போ ஒரு சத்தியத்திற்காக, சத்தியத்தை தருகிற அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்.
தேவருடைய வல்லமையான கிருபை இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொளிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தெய்வீக பிரசன்னம், நிறைவான ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்கப் போகிறதற்கு எங்களுடைய செவிகளை திறந்து ஆவியின் மூலமாக பேசுங்க ஆண்டவரே. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். கடந்த மாதம் முழுவதும் செட்டையின் மறைவிலே மறைத்து காத்து வழிநடத்தின நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஜூன் மாதத்திலும் நாம் காலடி எடுத்து வைக்க உதவி செய்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட வேத வசனத்தின் மூலமாக அவர் இடைப்படுவார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எங்களிடத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கின்றீர் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களுக்கு நீர் தெளிவாக ஆண்டவரே நீங்கள் காட்டியருளும்படிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யோனா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். யோனா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் அந்த கப்பல் மாலுமி யோனாவினிடத்தில் சொன்னதாக வேதம் சொல்லுகின்றது. அதை நாம் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். யோனா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, மாலுமி யோனாவினிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார் என்று அவன் சொன்னான். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நினைத்தருள வேண்டும், அவர் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கின்றோம்.
அதே நேரத்தில் நாம் நம் ஆண்டவராகிய கர்த்தரை நாம் நினைக்கின்றோமா? ஆண்டவராகிய கர்த்தரை நாம் நினைக்கின்றோமா என்பதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆண்டவராகிய கர்த்தரை நாம் நினைக்கின்றோமா? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகின்றது? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வேதம் சொல்லுகின்றது, உன் வழிகளில் எல்லாம் நீ உன்னை படைத்த தெய்வத்தை நீ நினைத்துக்கொள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆண்டவர் நம்மை நினைக்க வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நான் என் தேவனாகிய கர்த்தரை நான் நினைக்கின்றேனா? எனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது மாத்திரம் தேவனாகிய கர்த்தரை நினைப்பதல்ல, என் ஆண்டவராகிய கர்த்தரை நான் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆண்டவராகிய கர்த்தரை நாம் நினைத்து கொண்டோம் என்றால் அவரும் நம்மை நினைத்து கொள்ளுவார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். இந்த வசனம் மாலுமி யோனாவினிடத்தில் சொல்லுகின்றான், நீ உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், அப்பொழுது அவர் உன்னை நினைத்தருளுவார் என்று சொல்லுகின்றான். என கருமையானவர்களே, இந்த யோனாவினுடைய சரித்திரத்தை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த மாலுமி சொன்னக்கூடிய அந்த வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. நீ அவரை நோக்கி பார்ப்பாய் என்றால், நீ அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவாய் என்றால், அவர் ஒருவேளை உன்னை நினைத்தருளுவார் என்று அவன் சொல்லக்கூடிய அந்த காரியம், இந்த யோனா எப்பொழுது அந்த வார்த்தையை நினைவு கூறுகின்றான்? இந்த இடத்தில் அவன் வேண்டிக் கொண்டதாக வேதத்திலே கொடுக்கப்படவில்லை. அவன் கப்பலில் இருக்கும் பொழுது தான் இந்த வார்த்தையை இந்த மாலுமி சொல்லுகின்றான். ஆனால் இந்த வார்த்தையை, அதாவது மாலுமி சொன்ன இந்த ஆலோசனையை, உன்னை அவர் நினைத்தருளுவார் என்று சொன்ன அந்த காரியத்தை யோனா எப்பொழுது அவன் நினைத்து பார்த்தான் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். நமக்கு தெரிந்த சம்பவம்தான் இந்த யோனா. அதன் பின்பதாக அவன் வாழ்வில் நடந்த காரியம் நமக்கு தெரியும். இவன் ஆண்டவருடைய கட்டளையை மீறி அவன் ஒரு காரியத்தை செய்தபடியினால் இந்த இடத்துல ஆண்டவர் அவன் நினிவேக்கு போகும்படிக்கு யோனாவுக்கு கட்டளை கொடுத்தார். அவன் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போக கப்பல் ஏறுகின்றான். அப்படி என்றால் அவருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு அவன் இப்பொழுது தர்சீசுக்கு போக கப்பல் ஏறின பொழுது தான் இப்பொழுது ஒரு புயல் காற்று உண்டானது. அதன் நிமித்தம் அவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை. அந்த கப்பல் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அதில் இருந்தவர்கள் எல்லாம் கலங்கினார்கள். எல்லாரும் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடத் தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் இந்த யோனாவை பொறுத்த மட்டில் வேதம் சொல்லுகின்றது, அவன் கீழ்த்தட்டில் இறங்கி போய் தூங்கி கொண்டிருந்தான் என்று. அந்த வேளையில் தான் மாலுமி வந்து சொன்னான், நீ என்ன நித்திரை செய்து கொண்டிருக்கின்றாய்? இப்பொழுது கப்பல் புயல்ல மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றது, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கின்றது, நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் எல்லாரும் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், நீயும் உன் தெய்வத்தை நோக்கி நீ கூப்பிடு என்று அவன் சொல்லிவிட்டு அவன் சொல்லுகின்றான், ஒருவேளை அவர் நம்மை நினைத்தருளுவார் என்று அவன் சொல்லுகின்றான். அந்த நேரத்தில் யோனாதை குறித்து ஒன்றும் சொல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தன் நிமித்தம்தான் இந்த கொந்தளிப்பு உண்டானது என்பதை அறிந்தவன் சொல்லுகின்றான், என்னை எடுத்து நீங்கள் இந்த கடலிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் விருப்பம் இல்லாமல் இவனை எடுத்து அந்த கடலிலே போட்டு விடும் பொழுது கடல் அமைதலாகி போனது, கொந்தளிப்பு எல்லாம் நின்று போனது என்பது நமக்கு தெரியும். அப்பொழுது கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்த ஒரு பெரிய மீன் இந்த யோனாவை விழுங்கினது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இப்பொழுது இந்த யோனா மீனின் வயிற்றுக்குள்ளாக இருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, இந்த மீன் வயிற்றுக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் அந்த மாலுமி சொன்ன வார்த்தையை இவன் யோசித்து பார்க்கின்றான், நினைத்து பார்க்கின்றான். அன்றைக்கு அந்த மாலுமி நம்ம கப்பலில் இருக்கும் பொழுது இந்த மாலுமி ஒரு வார்த்தையை சொன்னானே, நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள், அதாவது நீ அவரை நினைத்து பார்,
நீ அவரை நினைக்காதபடிக்கு இப்படி தூங்கி கொண்டிருக்கின்றாயே, நீ இப்பொழுது அவரை நினைத்து நீ வேண்டிக்கொள், நிச்சயம் அவர் உனக்கு இந்த இடத்துல அவர் உன்னை நினைத்தருடுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையை இப்பொழுது அவன் நினைவு கூர்ந்தவனாக ஒரு காரியத்தை செய்கின்றான். அப்பொழுதுதான் அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மீனின் வயிற்றுக்குள்ளாக இருந்து மாலுமி சொன்ன அந்த வார்த்தை, எனக்கு அருமையானவர்களே, அந்த வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. கர்த்தர் நம்மை நினைத்தருள வேண்டும் என்றால் நாம் அவரை நினைக்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, நான் என் தேவனாகிய கர்த்தரை நான் நினைக்கின்றேனா? அவர் எனக்கு செய்ததை நான் நினைக்கின்றேனா? வேதம் சொல்கின்றது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி, கர்த்தரையும் அவர் செய்த காரியங்களையும் நான் மறவாமல் இருக்கின்றேனா? எனக்கு அருமையானவர்களே, இந்த யோனா மீனின் வயிற்றுக்குள்ளாக இருந்து அவன் இப்பொழுது தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய தொடங்குகின்றான். கர்த்தரை நினைக்கின்றான் என்று சொல்லக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோனா 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். என கருமையானவர்களை யோனா சொல்லுகின்றான், என் ஆத்துமா தொய்ந்து போகையில் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது நான் இந்த மீனின் வயிற்றுக்குள்ளாக இருக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த நாளில் மாலுமி சொன்ன பொழுது அவன் கர்த்தரை விட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு தான் விலகி வந்துவிட்டேன் என்பதை குறித்து அவன் கொஞ்சம் கவலைப்பட்டது மாதிரி தெரியவில்லை. ஆனால் அவன் எப்பொழுது மீன் வயிற்றுக்குள்ளாக போனானோ அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவன் கலங்குகின்றான். என்ன நடக்குமோ? மீன் வயிற்றுக்குள்ளாக போனவனுக்கு ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். மீன் வயிற்றுக்குள்ளாக போனவர்கள் உயிரோடு கூட வெளியே வருவது என்பது சாத்தியம் இல்லாதது. அப்படி என்றால் இப்பொழுது என்னை அவர் நினைத்தருள வேண்டுமென்றால், எனக்கு அவர் உதவி செய்ய வேண்டுமென்றால் நான் அவரை நினைத்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைத்து பார்க்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் என்னை நினைக்க வேண்டும் என்று நம்ம விரும்பக்கூடிய நான் என் தேவனாகிய கர்த்தரை நான் நினைத்து பார்க்கின்றேனா? எப்பொழுது அவன் நினைத்து பார்க்கின்றான் என்கின்ற காரியத்தை பாருங்கள். மீன் வயிற்றுக்குள்ளாக இருந்து அவன் நினைத்து ஆண்டவரை நினைத்து பார்க்கக்கூடியது ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியம். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், நான் அந்த காரியத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் அவர் என்னை நினிவேக்கு போகச் சொன்னார். நான் அவருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினேன். நான் ஒரு குற்றம் செய்தேன், நான் இந்த இடத்துல பாவம் செய்தேன். அவருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு நான் குற்றம் செய்தேன், நான் பாவம் செய்தேன் என்கின்ற அந்த காரியத்திற்காக அவன் மனஸ்தாபப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான், இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்வதற்கு என் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒருவராலும் முடியாது. ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பாவம் செய்த ஒரு மனுஷனுக்கு, ஒரு குற்றம் செய்த ஒரு மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒருவராலும் உதவி செய்ய முடியாது. அவர் ஒருவர் தான் பாவம் செய்தவர்களை அவரை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பாவத்தை மன்னித்து அவர்களுக்காக இரக்கம் செய்து அவர்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். அவரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஆண்டவராகிய கர்த்தரை நினைத்து பார்க்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த வேத வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவரை தவிர வேறு ஒருவராலும் இந்த இடத்துல யோனாவுக்கு உதவி செய்ய முடியாது என்பதை அறிந்த இந்த யோனா ஆண்டவராகிய கர்த்தரை நினைத்து பார்க்கின்றான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர், எவ்வளவு காரியங்களை நீர் செய்திருக்கிறீர், அதையெல்லாம் நான் பாராதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையை கேளாதபடிக்கு நான் வந்ததின் நிமித்தம் இப்பொழுது நான் பாவம் செய்தேன், இந்த காரியத்தில் நான் தவறு செய்தேன் என்று சொல்லி அவன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து
குறித்து கர்த்தரை நினைத்து பார்க்கின்றான். தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அவனை நினைத்தருளுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நான் என் தேவனாகிய கர்த்தரை நான் நினைக்கின்றேனா? ஆண்டவராகிய கர்த்தரை நான் நினைத்து பார்க்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரனை நினைக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தரை நினைத்து பார்க்கின்றேனோ ஆண்டவர் என்னை நினைத்தருளுகின்றார். என்னுடைய வாழ்க்கையில் அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன். நீதிமொழிகள் 3:6 அப்படித்தான் சொல்லுகிறது. மறுமுறை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, மீன் வயிற்றுக்குள்ளாக இருக்கக்கூடியவனுக்கு எங்க இருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் என்றால் இப்பொழுது அவனால் எங்குமே போக முடியாது. இந்த மீன் எங்கு போகின்றதோ அங்கு தான் போக முடியும். ஆனால் அந்த மீனை வழிநடத்துவதற்கு தேவனாகிய கர்த்தரால் மட்டும்தான் முடியும். எனக்கு அருமையானவர்களே, அவனுக்கு அவர் இரக்கம் செய்ததின் நிமித்தம் கர்த்தரை யோனா நினைத்தான். யோனாவை கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தருளின் விளைவு அவனை அந்த மீன் கரையிலே கொண்டு போய் கக்கிவிட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. ஒருவேளை கடலுக்குள்ளாக கக்கி இருக்கும் என்றால் அந்த யோனாவினுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யாதபடிக்கு அவனை நினைத்தருளினதின் நிமித்தம், அவனுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்ததின் நிமித்தம் அந்த பெரிய மீன் கரையிலே வந்து அவனை கக்கிவிட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. பொதுவாக பெரிய மீன் கரைக்கு வருவது கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிடும் பொழுது நீ இவனை கரையிலே கக்கிவிடு என்று கட்டளையிட்டிருக்க வேண்டும். அதனால தான் அது கரையிலே கொண்டு வந்து கக்கிவிட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. யோனா 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கருமையானவர்களை, யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய இந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். யோனாவினுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு தவறு செய்கின்றான், குற்றம் செய்கின்றான். ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒருவனுக்கு தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கின்றார் என்றால் வாழ்நாள் முழுவதும் அந்த காரியத்தை ஒன்றை முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். நீங்கள் செய்த தவறையும் நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த தவறை மன்னித்த தேவனாகிய கர்த்தரையும் மறக்கக்கூடாது. 2 முக்கியமான காரியத்தை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். அநேக வேளைகளில் கர்த்தரை நினைக்கக்கூடிய நாம் எந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்தாரோ, எந்த பாவம் செய்தோம், எந்த குற்றம் செய்தோமோ அந்த காரியத்திலிருந்து என்னை ஆண்டவர் விடுதலை செய்தார் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, யோனாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர், நான் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு நான் பாவம் செய்தேன், இனி அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். தன் வாழ்நாள் முழுவதும் அந்த காரியம் அவனுடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு அருமையானவர்களே, நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு காரியத்தில் பாவத்தில் விழுந்து, ஏதாவது ஒரு காரியத்தில் குற்றம் செய்து, அதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு இறங்கி நம் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்த்ததின் நிமித்தம் நமக்கு அவர் இரக்கம் செய்து இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வாழ்வடைந்திருக்கின்றீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் என்னை பாவத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்தார், நான் இந்த குற்றத்தில் இருந்தேன், இந்த குற்றம் செய்தேன், என்னை அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு எடுத்தார் என்கின்ற காரியத்தை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என்பதையே நான் இந்த நாளில் முக்கியத்துவப்படுத்தி நான் பேச விரும்புகின்றேன். வேதாகமத்தில் இன்னொரு சம்பவம், அழகான ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அதை சொல்லும் முன்பதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.
கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்கின்றார் என்றால், நீங்கள் கர்த்தரை நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்திலிருந்து உங்களை விடுதலை செய்தார், எந்த குற்றம் நீங்கள் செய்திருந்தீர்கள், அந்த காரியத்திலிருந்து உங்களை எப்படி மீட்டெடுத்து கொண்டு வந்தார் என்கின்ற காரியத்தை மறந்துவிடக்கூடாது. காரணம் என்னவென்றால், எப்பொழுது நாம் ஒரு குற்றத்தை செய்து ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்திலிருந்து நம்ம ஆண்டவர் மீட்டெடுக்கக்கூடிய நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் விரும்பக்கூடியது நம் ஆண்டவரை நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில், நம்ம கர்த்தரை நினைக்கக்கூடிய நேரத்தில், என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் அவர் என்னை இங்கு போகச் சொன்னார், அந்த காரியத்தை கேட்காதபடிக்கு நான் இப்படி செய்தேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் அதை செய்ய மாட்டேன் என்பதையும் நம்ம நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவராகிய கர்த்தரை, எனக்கு அருமையானவர்களே, யோனா சொல்லுகின்றான், என் ஆத்துமா தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் என்று சொன்னால், கர்த்தரை நினைத்தேன். என்ன கருமையானவர்களே, நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி இந்த காரியத்தை நான் செய்தேன் என்கின்ற காரியத்தை நினைவு கூறும் பொழுதெல்லாம், இனி அந்த காரியத்தை செய்யவே மாட்டேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் நாம் கர்த்தரை நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த ஆண்டவர் நமக்கு செய்த இரக்கத்தை நம்ம நினைவு கூற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்கின்ற வார்த்தையில் நம்ம குற்றத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த காரியத்தை மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை மன்னித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வாழ்வடைந்த செய்யக்கூடிய நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, நம்ம பாவத்திலிருந்து மீண்டு வந்தவர்கள் தான். அதன் பின்பதாக நான் ஒரு நீதிமானாக என்னை நினைத்து கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். இன்னைக்கு அநேக வேளைகளில் நாம் என்ன நினைக்கின்றோம், நான் நீதிமான் ஆகிவிட்டேன் என்ற உடனே, எனக்கு அருமையானவர்களே, உங்களை யார் நீதிமானாக்கினது, எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் நீதிமானாக தேவனாகிய கர்த்தர் உங்களை மாற்றினார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, தன்னை நீதிமானாக நினைத்து கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்தும் நோக்கோடு கூட பேசக்கூடியதும் நம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் ஒரு சம்பவத்தை ஆண்டவராகிய கர்த்தர் அதை தியானிக்கும் பொழுது எனக்கு அழகாக அந்த சம்பவத்தை எனக்கு விளக்கி கொடுத்தார். அதில் சற்று ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கின்றார். அந்த நன்மையை குறித்து அவன் சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லுகின்றான். அது நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் அநேக செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை நினைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை நினையுங்கள் என்று மாத்திரம் கிடையாது. அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களை எந்தெந்த காரியத்திலிருந்து அவர் விடுதலை செய்தார், என்ன உங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் செய்த உபகாரம் என்ன என்கின்ற காரியத்தையும் மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் அந்த காரியத்தை மறந்து போய்விட்டோம் என்றால் மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்த அந்த காரியத்தை மீறி அதன் பின்பதாக அவன் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் போய் தேவனிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சின பொழுது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அதன் பின்பதாக அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டே ஒவ்வொரு காரியத்தையும், அதன் பின்பதாக அவன் எந்த காரியத்தையும் மீறினதாக இல்லை. காரணம் என்னவென்றால், ஒரு முறை நான் அப்படி செய்தேன், என் தேவன் எனக்கு இரக்கம் செய்தார், இனி அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்கின்ற காரியம் எப்பொழுது நமக்குள்ளாக இருக்கும் என்றால், ஒன்று மாத்திரம், நான் இப்படிப்பட்ட குற்றம் செய்தேன் என்கின்றதையும் மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தரை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் இப்படிப்பட்டவனாக இருந்தேன், இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்தேன், இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்துதான் என்னை ஆண்டவர் மீட்டுக்கொண்டு வந்தார் என்கின்ற காரியத்தையும், எனக்கு அருமையானவர்களே, எந்த பாவத்திலிருந்து ஆண்டவரனை மீட்டெடுத்தார் என்பதையும் நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம் தேவனாகிய
கர்த்தரை நினைக்கும் பொழுதெல்லாம் என்னை இப்படிப்பட்ட ஒரு சாக்கடையிலிருந்து தேவன் தூக்கி கொண்டு வந்தார் என்கின்ற காரியம் நம்முடைய நினைவில் என்றென்றும் இருக்கும் என்றால் மறுபடியும் அந்த சாக்கடைக்குள்ளாக போய் நம்ம விழமாட்டோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் விரும்பக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த நாளில் வேதத்தில் இருந்த காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னை நீங்கள் நினைப்பது மட்டுமல்ல, நான் செய்த சகல உபகாரங்களையும் நீங்கள் மறக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்றால், அவர் எனக்கு செய்த ஒவ்வொரு காரியமும் என்ன என்பதை நினைத்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேதத்திலிருந்து இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். ஆதியாகம 40வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகம 40வது அதிகாரத்தில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை குறித்து நான் உங்களோடு கூட விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆதியாகம 40வது அதிகாரத்தில் பார்வோன் என்கின்ற அரசன் இருக்கக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எகிப்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எகிப்தில் அரசனாக இருக்கக்கூடிய அந்த பார்வோனை குறித்து வேதம் சொல்லுகின்றது. இந்த பார்வோனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக, அதாவது அரண்மனையில் வேதம் சொல்லுகிறது பானபாத்திரக்காரனுக்கு தலைவன் மற்றும் சுயம்பாகி என்று. இதில் நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பானபாத்திரக்காரனை குறித்து சீஃப் பட்லர் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சுயம்பாகியை பொறுத்த மட்டில் அவன் சீஃப் பேக்கர் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு பட்லரையும் ஒரு பேக்கரையும் குறித்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அரண்மனையில் இந்த பட்லராக இருக்கக்கூடியவரும் பேக்கராக இருக்கக்கூடிய இந்த 2 பேரும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். காரணம் என்னவென்றால், இது ராஜாவுக்கு உணவு பரிமாறும்படிக்கு. இந்த பானபாத்திரக்காரன் என்றால் பலரசம் கொடுக்கக்கூடியவன். இந்த பேக்கர் என்று சொல்லக்கூடியது நம்முடைய பாஷையில் பிரெட்டும் கேக் இது செய்யக்கூடியது, அவருக்காக செய்யும்படிக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தவன். அப்படி என்றால் இப்படி இவர்கள் 2 பேரும் மிகவும் ராஜாவுக்கு நெருக்கமானவர்களாக இருந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் உண்மையும் உத்தமமாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அந்த 2 பேரும் ஏதோ ஒரு காரியத்தில் ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்ததின் நிமித்தம், நன்றாக இந்த வேதத்தில் உள்ள பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ராஜாவுக்கு விரோதமாக ஒரு குற்றம் செய்கிறார்கள். ஆகவே இவர்களை சிறையில் அடைக்கும்படிக்கு ராஜா உத்தரவிடுகின்றான். இந்த 2 பேரும் இப்பொழுது சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். பானபாத்திரக்காரனுக்கு தலைவனும் இந்த சுயம்பாகி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், இந்த பட்லரையும் பேக்கரையும் இப்பொழுது சிறைச்சாலையில் அடைக்கும்படிக்கு ராஜா உத்தரவிடுகின்றான். இந்த சிறைச்சாலை இவர்கள் போகின்றார்கள். இந்த சம்பவம் தெரிந்தால்தான் இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகின்றோம். இந்த 2 பேரும் சிறைச்சாலைக்குள்ளாக போகும் பொழுது ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடியதில் யோசேப்பு அங்கு இருக்கின்றான். யோசேப்பை பொறுத்த மட்டில் செய்யாத குற்றத்துக்காக அங்கு வந்தவன். அங்கு இருக்கக்கூடிய அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய தலையாரி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நம்முடைய பாஷையில் ஒரு வார்டனாக, ஜெயில் வார்டனாக இருக்கக்கூடியவருடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைக்கின்றது. ஒருவேளை யோசேப்பை அவன் காண்கின்றான், இவனை பொறுத்த மட்டில் நல்லவனாகத்தானே தெரிகின்றான் என்று சொல்லி அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் அவனை விசாரணைக்காரனாக, ஒருவேளை தலைவனை போல அங்கே வைக்கப்படுகின்றான் யோசேப். இப்பொழுது யோசேப்பினுடைய வேலை என்னவென்றால், அங்கு இருக்கக்கூடிய மற்ற கைதிகளுடைய காரியங்களை எல்லாம் அவன் கவனித்து கொள்ளும்படிக்கு அங்கு இருக்கக்கூடிய வார்டன், அந்த ஜெயில் வார்டன் அவனுக்கு அந்த காரியத்தை ஒப்புவிக்கின்றான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த 2 பேரும், இந்த ராஜாவுக்கு அரண்மனையில் இருக்கக்கூடிய பட்லரும் பேக்கரும் இப்பொழுது குற்றவாளிகளாக சிறைச்சாலைக்குள்ளாக வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது இந்த வார்டனாக, ஜெயில் வார்டனாக இருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய அந்த காரியம், இந்த 2 பேரையும் யோசேப்பினுடைய கையில் கொடுத்து அவர்களை நீ விசாரித்துக்கொள் என்று சொல்லக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசித்து பாருங்கள். ஆதியாகம 40வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். அவர்கள் குற்றம் செய்தார்கள். என்னவென்று கொடுக்கப்படவில்லை, குற்றம் செய்தார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும்
கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். கருமையானவர்களே, அநேக நாட்கள் இந்த 2 பேருமே பட்லரும் பேக்கரும் அங்கு சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு காரியம் நடைபெறுகின்றது. என்னவென்றால், இந்த பட்லரும் பேக்கருமாக இருக்கக்கூடிய 2 பேரும் சொப்பனம் காண்கின்றார்கள். இதில் ஒரே ஒரு பகுதியை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவன், அதாவது ராஜாவுக்கு பலரசம் கொடுக்கக்கூடியவனாக இருந்த அந்த சீஃப் பட்லரை குறித்து வேதம் சொல்லுகின்றது. அவன் என்ன செய்கின்றான் என்றால், ஒரு சொப்பனத்தை கண்டவுடனே இந்த சொப்பனத்தை கண்டு மிகவும் கலக்கமுற்றவனாக இருக்கின்றான். அப்பொழுது அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படிக்கு அவன் பல கைதிகளோடு கூட பேசி இருக்கலாம். அப்ப யாருக்குமே அதன் அர்த்தத்தை சொல்ல தெரியாமல் இருந்த நேரத்தில் யோசேப்பு கவனிக்கின்றான். இந்த பட்லருடைய முகம் சோர்ந்து போயிருக்கிறத பார்த்த உடனே, உன்னுடைய முகம் ஏன் சோர்ந்து போயிருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், ஆதியாகமம் 40வது அதிகாரம் 7வது வசனத்தை 6வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆதியாகமம் 40:6. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, பார்வோனுடைய பிரதானிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பட்லரும் பேக்கரும் மிகவும் முக்கியமான பதவியில் இருந்தவர்கள். வாசிக்கலாம். உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். நாங்கள் சொப்பனம் பார்த்தோம், அந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை, எங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே யோசேப்பு சொல்கின்றான், சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிய வேண்டும் என்றால் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்போம். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் என்பது தேவனுக்குரியது அல்லவா? இது மனுஷனிடத்தில் போய் நம்ம கேட்க முடியாது, தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அவன் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனுஷரிடத்தில் கேட்கிறீர்கள், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுக்குரியது அல்லவா? அதை நீங்கள் என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் தேவனிடத்தில் கேட்டு அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் என்று யோசேப்பு சொன்ன உடனே அந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவன், அதாவது சீஃப் பட்லராக இருக்கக்கூடியவன், தான் கண்ட சொப்பனத்தை இவனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகின்றான், நீ கண்ட சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை நான் இப்பொழுது தேவனிடத்தில் கேட்டு சொல்லுகின்றேன், அவர் சொல்லக்கூடிய காரியத்தை உனக்கு நான் சொல்லட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்று, எனக்கு அருமையானவர்களே, சொப்பனத்தை காண்பித்தது ஆண்டவர் தான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியதும் தேவனாகிய கர்த்தர் தான். யோசேப்பை பயன்படுத்துகிறார் ஆண்டவராகிய கர்த்தர். யோசேப்பு மூலம் இந்த காரியத்தை செய்கின்றார். சொப்பனத்தை காண்பித்ததும் ஆண்டவர் தான், சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடியவரும் அவர்தான். என்ன நடக்கப் போகிறது என்பதை சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் அந்த பட்லருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நேரத்தில், என் வாழ்க்கை இப்படியே முடிந்து போய் விடுமோ, ஒருவேளை எனக்கு ராஜா திடீரென்று என்னை அழைத்து என்னை தூக்கிலே போட்டு விட்டால் என்ன செய்யலாம்? நிச்சயமாக அந்த காரியம் அவனை மிகவும் கலக்கப்படுத்தி கொண்டே இருந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த சொப்பன கண்ட உடனே அவனுக்கு அந்த கலக்கம் மேலும் அதிகமானதற்கு காரணம் என்னவென்றால், அவன் பார்த்த சொப்பனத்திலையும் அவன் பார்வோனை பார்த்தவுடன் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும். நான் பார்வோனுக்கு இந்த மாதிரியான சொப்பனம், அந்த பார்வோனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொப்பனமானது, நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த சொப்பனத்தை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கின்றது. பார்வோனும் அதில் சம்பந்தப்பட்ட ஒரு சொப்பனமானபடியினால் அவன் மிகுந்த கலக்கம் கொண்டவனாக இந்த சொப்பனத்தை குறித்து அவன் யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான், நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? இதற்குரிய அர்த்தம் தானே நமக்கு வேண்டும். நாம் இப்பொழுது
கர்த்தரை நினைப்போம். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு சொல்லுகின்றான், நீ மனுஷனை தேடி போக வேண்டாம், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை நினைப்போம், அவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த சொப்பனத்தை ஆண்டவரிடத்தில் இருந்து அந்த அர்த்தத்தை கேட்டு இப்பொழுது யோசேப்பு அந்த அர்த்தத்தை சொல்லுகின்றான். அவன் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், நீ இப்படி சொப்பனம் கண்டாய் அல்லவா, இன்னும் 3 நாட்களில் ராஜா உன்னை அழைப்பிப்பான், உன்னை அவன் மன்னித்து உன்னுடைய குற்றத்தை அவன் மன்னித்து விடுவான், அதன் பின்பதாக உன்னை மறுபடியும் அதே பதவியில் நீ ராஜாவுக்கு பலரசம் கொடுத்து கொண்டிருந்த அதே பதவியில் நீ மறுபடியும் சீஃப் பட்லராக நீ அமர்த்தப்படுவா என்று அவன் சொல்லக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகம 40வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 3 நாளைக்குள்ளே, இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக அவன் சொல்லுகின்றான், 3 நாட்களுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி, பார்வோன் உன் தலையை உயர்த்துவான், உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உன்னை மறுபடியும் பானபாத்திரக்காரனாக ராஜாவுக்கு பலரசம் கொடுக்கக்கூடிய அதே பதவியில் நீ சீஃப் பட்லராக நீ அமருவாய். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இப்படிப்பட்ட காரியம் சாத்தியமே இல்லாத காரியம். மறுபடியும் பொதுவாக பார்வோன் ஒருவனை சிறைச்சாலையில் போட்டு விட்டான் என்றால் மறுபடியும் அவனை அழைத்து ஒரு மறுபடியும் பதவியிலே அமர வைப்பது என்பது கூடாத ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த பானபாத்திரக்காரனுக்கு இறங்கி இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பானபாத்திரக்காரனுக்கு எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் செய்தியினுடைய சாரம்சமே இந்த சீஃப் பட்லரை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். யோசேப்பை குறித்து நம்ம பலமுறை தியானித்திருப்போம். ஆனால் இந்த பானபாத்திரக்காரன் தலைவனை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகின்றோம். அவனுக்கு ஆண்டவரை குறித்து இப்பொழுது அவன் அறிந்து கொள்ளுகின்றான். குற்றம் செய்தது உண்மைதான், இந்த குற்றத்தை நான் செய்தேன், ராஜாவுக்கு விரோதமான நான் குற்றம் செய்தேன், ஆனால் நான் அதற்கான தண்டனை அடையும்படிக்கு சிறைச்சாலையில் நான் போடப்பட்ட நேரத்தில் நான் சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை எனக்கு இந்த யோசேப்பு என்கின்ற தேவனுடைய மனுஷன் கர்த்தரிடத்தில் கேட்டு அவன் சொன்னான். நாம் அவரை நினைத்தோம் என்றால் அவர் நமக்கு அதன் அர்த்தத்தை சொல்லுவார் என்ற அர்த்தத்தை சொன்னான். 3 நாட்களில் என்னை மறுபடியும் அதே நிலையில் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் என்னை நிறுத்துவார், என்னை அவர் உயர்ந்த இடத்தில் வைப்பார் என்று இந்த யோசேப்பு சொன்னது அந்த சொப்பனத்தின்படி நடக்குமா என்று அவன் நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு இந்த காரியம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு 3 நாளில் உன்னை ராஜா உயர்த்துவான், மறுபடியும் நீ அதே பதவியில் நீ அமருவாய், ராஜாவுக்கு நெருக்கமாக நீ மறுபடியும் பலரசம் கொடுப்பாய் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகின்றான். ஆதியாகம 40வது அதிகாரம் 14வது வசனம், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ கண்ட சொப்பனத்தினுடைய அர்த்தம் இதுதான் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது, கருமையானவர்களே, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது அவன் சொல்லுகின்றான், நீ குற்றம் செய்த, தண்டிக்கப்பட்ட, சிறைச்சாலையில் கஷ்டப்படுகிற, நீ மறுபடியும் அதே இடத்துக்கு நீ போய் நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது, வாசிக்கலாம், என்னை நினைத்து, இந்த வார்த்தையை முக்கியமான ஒரு வாக்கியம், நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது யோசேப்பாகிய என்னை நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்டு என் தேவனிடத்தில் கேட்டு உனக்கு சொல்லியிருக்கிறேன். நான் இங்கு ஒரு குற்றம் செய்யாத குற்றத்துக்காக எந்த குற்றமும் நான் செய்யவில்லை, நான் நிரபராதி, என்னை இந்த இடத்தில் நான் வந்திருக்கின்றேன், தயவு செய்து என்னை இந்த இடத்திலிருந்து விடுதலை செய்யும்படிக்கு நீ ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமாக மறுபடியும் போய் அமரும் பொழுது இந்த காரியத்தை நீ சொல்ல வேண்டும். தயவு செய்து நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது, மறுமுறை வாசியுங்கள், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நடக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள்.
வாழ்வடைந்திருக்கும் பொழுது நீ என்னை நினைத்துக்கொள் என்று யோசேப்பு சொல்லுகின்றான். அந்த பானபாத்திரக்காரனுக்கு என்ன நடக்கின்றது? இந்த யோசேப்பு சொப்பனத்தின்படி இப்படி நடக்கும் என்று சொன்னதின்படியே அவனுக்கு நடக்கின்றது. பாருங்கள், ஆதியாகமம் 40வது அதிகாரம் 21வது வசனம். பானபாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். ராஜா மறுபடியும் அவனை வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். என கருமையானவர்களை, மறுபடியும் இந்த சீஃப் பட்லராக இருக்கக்கூடிய இந்த பானபாத்திரக்காரன் இப்பொழுது ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமாக அமர்கின்றான். அவன் இப்பொழுது வாழ்வடைந்திருக்கும் பொழுது எந்த காரியத்தில் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தானோ இப்பொழுது அதிலிருந்து விடுதலையாகி இப்பொழுது அவன் வாழ்வடைந்திருக்கின்றான். நல்ல நிலைமையில மறுபடியும் அதே நிலைமையில் இருக்கும் பொழுது யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை, என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னானே, அவன் நினைத்தானா? யோசேப்பை நினைத்தானா என்றால் வாசியுங்கள் 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். என கருமையானவர்களை, யோசேப்பை நினைக்காமல் அவனை மறந்து போய்விட்டான் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். இவன் வாழ்வடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது ஒரு குற்றம் செய்கின்றான். அந்த குற்றம் செய்த அவனுக்கு சொப்பனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொல்லி அவன் ஆண்டவராகிய கர்த்தர் விடுதலை செய்து மேலே கொண்டு வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் யோசேப்பு சொன்னான், என்னை நினைத்துக்கொள் என்று சொன்ன நேரத்தில் யோசேப்பை அவன் மறந்து போய்விட்டான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பொழுது ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, பானபாத்திரக்காரன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது யோசேப்பு அவனுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கண்டவன். இப்பொழுது யோசேப்பை முழுவதும் மறந்து போனான். ஆனால் ஒன்று மாத்திரம், யோசேப்பை மறந்து போனவன் ஒரு காரியத்தை மறக்கவில்லை. என கருமையானவர்களே, அதை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். நீ யாரை மறந்து போனாலும், எந்த காரியத்தை மறந்து போனாலும், கர்த்தர் உங்களுக்கு செய்ததையும் கர்த்தரையும் மறந்து போய் விடாதிருங்கள். இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனானே ஒழிய, என கருமையானவர்களே, அவன் நினைவிலே ஒரே ஒரு காரியம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த காரியத்தை தான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நாளில் நீங்கள் அநேகரை நீங்கள் ஒருவேளை மறந்து போய்விடலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், தேவனாகிய கர்த்தரையும் அவர் உங்களுக்கு செய்ததையும். அவர் உங்களுக்கு செய்தது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தீர்கள், உங்களை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது கொண்டு வந்து உயர்ந்த நிலைமையில் நீங்கள் வாழ்வடைந்திருக்க செய்யும் பொழுது உங்களை தாழ்வில் நினைத்தவரை நீங்கள் மறந்து போய்விடாதிருங்கள். நீங்கள் இருந்த தாழ்மையான நிலைமையில் இருந்த பொழுது, நீங்களோ ஒடுக்கப்பட்டு இருந்த நிலைமையில், என கருமையானவர்களே, சிறைச்சாலையில் தாழ்மையில ஒடுக்கப்பட்டு இருந்த நிலைமையில ராஜாவே மறந்து போய் அவனை தூக்கி தூரே வீசின நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். என கருமையானவர்களே, இப்பொழுது அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். யோசேப்பை மறந்து போய்விட்டான், ஆனால் ஒரு காரியத்தை அவன் தன் நினைவிலே வைத்திருந்தான் என்பதை வேதத்திலே பார்க்க முடிகின்றது. காலங்கள் கடந்தோடுகின்றது. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து ஒரு சம்பவம் நடக்கின்றது. என்னவென்றால், இப்பொழுது அந்த அரசனாக இருக்கக்கூடிய பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, அந்த சொப்பனம் கண்ட உடனே அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்படிக்கு அவன் அநேகரை அழைக்கின்றான். அங்கே இருக்கக்கூடிய ஜோசியக்காரில் மந்திரவாதிகள் அநேகர் அழைத்து இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கும் பொழுது ஒருவரும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லாமல் இருந்த, யாருக்கும் அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்கள், அதை குறித்து பாருங்கள். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 1வது வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அதை குறித்து வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குள்ளதாக நான் போக விரும்பவில்லை. 8வது வசனத்தை வாசியுங்கள். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது சொப்பனத்தின் நிமித்தம். வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். அவர்களுக்கு தன்னுடைய சொப்பனத்தை, தான் கண்ட சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் அங்கு இல்லாமல் இருந்த பொழுதுதான்
ராஜாவுக்கு பலரசம் கொடுக்கக்கூடிய இந்த சீஃப் பட்லராக இருக்கக்கூடியவனுக்கு இப்பொழுது ஒரு காரியம் நினைவுக்கு வருகின்றது. எனக்கு அருமையானவர்களே, எது நினைவுக்கு வந்தது என்று பாருங்கள். ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். ராஜா சொப்பனம் காண்கின்றான். இவனுக்கு என்ன ஞாபகம் வருகின்றது என்றால் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள் 9வது வசனம். இது நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றது. வாசிக்கலாம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, எது நினைவிலே வந்துச்சாம்? நான் செய்த குற்றம் என் நினைவிலே வந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு காலத்தில் நாம் இந்த காரியத்தை செய்தோம் என்கின்றது நம்முடைய நினைவில் இருக்கும் என்றால், அதிலிருந்து என் தேவன் என்னை விடுதலை செய்திருக்கிறார் என்றால், மறுபடியும் அந்த பக்கத்தில் தலை வைத்தே படுக்கக்கூடாது என்கின்ற காரியம் இவனுடைய இருதயத்தில் இருந்தது. நான் ஒரு முறை என்னை தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து காப்பாற்றி மறுமுறை கொண்டு வந்து நிறுத்தினார். இனி ஒரு நாளும் இந்த பார்வோனுக்கு விரோதமாக நான் குற்றம் செய்யக்கூடாது. என கருமையானவர்களே, அவன் அந்த காரியத்தை தீர்க்கமாக இருந்தது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் செய்த குற்றம் இன்று தான் நினைவில் வந்தது. யோசேப்பை மறந்து போனான். 2 வருஷம் கழித்த பின்பதாக அவனுக்கு யோசேப்பினுடைய ஞாபகம் வரல. எனக்கு அருமையானவர்களே, நான் செய்த குற்றம் எனக்கு நினைவுக்கு வந்தது என்று சொல்கின்றானே, அதுவும் பார்வோனிடத்திலேயே அந்த காரியத்தை குறித்து சொல்லுகின்றான். நான் அன்றைக்கு உமக்கு விரோதமாக செய்த குற்றம் எனக்கு இன்றைக்கு என்னுடைய நினைவில் வந்தது என்று அவன் சொல்லக்கூடியது என்னவென்றால், அந்த குற்றத்தை அவன் நினைவு கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் அப்பொழுது தான் நான் குற்றம் செய்தேன், சிறைச்சாலையில் இருந்தேன், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதற்கு அர்த்தத்தை சொல்ல ஒருவராலும் முடியாமல் இருந்த பொழுது அந்த இடத்தில் இருந்த குற்றவாளியாக, அந்த இடத்துல ஒரு கைதியாக இருந்த யோசேப்பு என்கின்றவன் ஒரு வார்த்தை சொன்னான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, தன் குற்றத்தையும் நினைத்தவன் அந்த குற்றத்திலிருந்து தன்னை விடுதலை செய்யும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி கர்த்தரையும் நினைத்து பார்க்கின்றான். அவன் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், நான் இப்படிப்பட்ட குற்றம் செய்த எனக்கு அருமையானவர்களே, குற்றம் செய்த எனக்கு ஒரு சொப்பனத்தை கண்ட பொழுது எனக்கே உதவி செய்த அந்த ஆண்டவர் உமக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி பிடிக்கின்றான். பாருங்கள், இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், நான் பாவம் செய்தவன், நான் பாவத்தில் இருந்தவன், நான் சொப்பனம் கண்ட பொழுதே எனக்கு அர்த்தத்தை சொல்லி என்னை மறுபடியும் உயர்த்தின அந்த தேவனை நீர் நாடினீர் என்றால் உமக்கு இந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் சொல்லப்படும் என்பதற்கு அடையாளமாக அவன் எல்லா காரியத்தையும் விவரித்து சொல்லுகின்றான். நாங்கள் இப்படி சொப்பனம் கண்டோம், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது, ஆகவே தேவனை நினைத்து பார்த்தோம் என்றால் அவர் நம்மை நினைத்தருளுவார். என கருமையானவர்களே, நான் முக்கியமான ஒரு பகுதிக்கு நேராக நான் வர விரும்புகின்றேன். நீங்கள் கர்த்தரை நினைப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நீங்கள் நினைத்தருளுவீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் உங்களையும் நினைத்தருளுவார். அவர் உங்களை நினைத்தருளுவார் என்றால், தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய நிலைமையை ஆண்டவராகிய கர்த்தர் தலைகீழாக மாற்றி போடுவார். உங்களுடைய கலக்கம் உங்களை விட்டு நீங்கிவிடும். இப்பொழுது அவன் சொல்லுகின்றான், நாங்கள் கலங்கி கொண்டிருந்தோம், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தின உடனே என்னுடைய கலக்கம் எல்லாம் மறைந்து போனது, உம்முடைய கலக்கமும் மறைந்து போக வேண்டும் என்றார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை மறைமுகமாக பார்வோனுக்கு அந்த காரியத்தை அறிவிக்கின்றான். அப்பொழுது தான் யார் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படிக்கு தேவனிடத்தில் கேட்டு சொல்லுவானே அவனை அழைப்பீங்கள் என்று ராஜா கட்டளை கொடுக்கக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது
பார்வோனிடத்தில் வந்து நிற்கும் பொழுது இந்த பானபாத்திரக்காரனை யோசேப்பு பார்த்துருப்பான். நாம் ஆகிறத என்ன நினச்சிருப்போம்? அன்னைக்கு சொன்னனே என்னை நீ நினைக்க வேண்டும் என்று சொன்னேன், சுத்தமாக என்னைய மறந்தே போயிட்டியா, அப்படி தான் நம்ம நினைப்போம். என கருமையானவர்களே, இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள். அந்த பார்வோனுக்கு முன்பதாக வந்து யோசேப்பு நிற்கின்றான். யோசேப்பை பார்த்து அவன் கேட்கின்றான். வாசிக்கலாம் 15வது வசனத்திலிருந்து. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்ன உடனேயே யோசேப்பினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தரை நீர் என்னிடத்திலே வந்து எந்த காரியத்தை கேட்டாலும் ஆண்டவராகிய கர்த்தரை நினைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தில் உம்மை அவர் நினைத்தருளுவார் என்று சொன்ன உடனே, என கருமையானவர்களே, இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்ற காரியம், இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் செய்த ஊழியம் ஒரு மகிமையான ஊழியத்தை பாருங்கள். இந்த இடத்தில் அவன் சொல்லுகின்றான், நான் செய்த குற்றம் என்னுடைய நினைவுக்கு வந்தது, அந்த குற்றத்தை செய்த என்னை தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளினார். நான் அவரை இன்று வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் செய்த அந்த காரியத்தை நான் மறக்கவே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பை அவன் மறந்து போனாலும் கர்த்தர் அவனுக்கு செய்த காரியத்தை, குற்றம் செய்த அவனை தேவனாகிய கர்த்தர் அங்கிருந்து விடுவித்து மறுபடியும் அவனை உயர்த்தி வைத்திருக்கிற நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்ற காரியம், நீங்கள் வாழ்வடைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தரை நினைக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியத்தை, ஆண்டவர் உங்களை பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்த காரியத்தை நீங்கள் நினைவு கூறுகின்றீர்களா? அந்த காரியத்தை மறந்து போனீர்களா? ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் தேவனாகிய கர்த்தரை எப்பொழுது மறந்து போய் விடுவீர்கள் தெரியுமா? நீங்கள் செய்த குற்றத்தை எப்பொழுது மறக்கின்றீர்களோ, நீங்கள் செய்த குற்றத்திலிருந்து உங்களை விடுதலை செய்தவரை எப்பொழுது நீங்கள் மறக்கின்றீர்களோ, அப்பொழுது தேவனாகிய கர்த்தரை நீங்கள் மறந்து விடுவீர்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று வேதவசனம் நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சம்பவத்தின் மூலம் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகின்றார் என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்த சீஃப் பட்லரிடத்திலிருந்து ஒரு காரியம் யோசேப்பு சொன்னா, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று. ஆனால் அவனோ, அந்த சீஃப் பட்லராக இருந்தவன், தான் வாழ்வடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் என்னை, அந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்து என்னை மறுபடியும் என்னை உயர்ந்த நிலைமையில் வைத்திருக்கக்கூடிய கர்த்தரை நான் நினைக்கின்றேன் என்று சொல்லி அவன் இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வந்தான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம தேவனாகிய கர்த்தரை நம்ம நினைத்து பார்க்கின்றோமா? நம்ம அந்த மாதிரியான ஒரு காரியத்திலிருந்து, ஒரு பாவமான காரியத்திலிருந்து தான் நம்ம மீண்டு வெளிவந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, நம்மை நீதிமானாக நினைத்து கொண்டு மற்றவர்களை குற்றவாளிகளாக ஒரு நாளும் பார்க்காதிருங்கள். அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது என்பதை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். வேதத்தில் லூக்கா 17வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், அதில் 2 பேர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அதில் ஒருவனுடைய பார்வையை பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், லூக்கா 17வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரம், மன்னிக்க வேண்டும், லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவாலயத்துக்கு போகிறோம், அப்படித்தானே? தேவாலயத்துக்கு போகக்கூடிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கின்றோம்? வாசிக்கலாம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, கருமையானவர்களே, பரிசேயன் நின்று என்ன சொல்லுகின்றான்? வாசிக்கலாம். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர்,
விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதத்தில் அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றான். ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்று பாருங்கள். தன்னை நீதிமானாக நினைத்து கொண்டு மற்றவங்களை எல்லாம் குற்றவாளியாக பார்க்கக்கூடியவன். எனக்கு அருமையானவர்களே, நீயும் ஒரு நாள் பாவத்தில் இருந்தவன் தானே, நீயும் ஒரு நாள் குற்றம் செய்தவன் தானே. அப்படிப்பட்டவனாக இருந்த உன்னை தேவனாகிய கர்த்தர் தான் இன்னைக்கு கொண்டு வந்து உன்னை உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு நீ வாழ்வடைந்திருக்கின்றாய். நீ வாழ்வடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை நீ பார்த்து குற்றப்படுத்தும் நோக்கோடு கூட நீ இருப்பாய் என்றால் தேவனாகிய கர்த்தரை நெருங்கவே முடியாது. ஆண்டவராகிய கர்த்தரோடு கூட நெருக்கமாக இருக்கவும் முடியாது. இந்த பரிசேயனுடைய செயல்பாடுகள் ஆண்டவர் சொல்லுகின்றார், தன்னை நீதிமான் என்று நினைத்து மற்றவங்களை அற்பமாக எண்ணக்கூடியவன் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை பாருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வாழ்வடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் நானும் இந்த பாவத்திலிருந்து நானும் குற்றத்திலிருந்து தான் என்னை மீட்டெடுத்து தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த காரியம் நம்முடைய நினைவில் இருக்கும் என்றால் நான் தேவனாகிய கர்த்தரை என்றென்றும் என்னுடைய நினைவிலே வைத்திருப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் தேவனாகிய கர்த்தரை மறந்து போய் விடுகின்றோம்? இந்த பரிசேயனை பொறுத்த மட்டில் ஆலயத்துக்கு வந்தான், எல்லா காரியத்தையும் செய்தான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் தனக்கு செய்த காரியங்களை அவன் மறந்து போனவனாக இருந்தபடியினால தான் தன்னை நீதிமானாக நினைத்து பேசத் தொடங்குகின்றான். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் தேவனாகிய கர்த்தரால் நினைத்தருளப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம வாழ்வடைந்திருந்தாலும் சரி, நம்ம எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து என்னை தூக்கி கொண்டு வந்தார் என்பதை ஒரு நாளும் மறக்காதபடிக்கு என் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்றால், ஆண்டவராகிய கர்த்தரை நம்முடைய நினைவிலேயே எப்பொழுதும் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் மற்றவர்களை ஒரு நாளும் குற்றப்படுத்த மாட்டோம். இந்த இடத்துல ஆயக்காரன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வருகின்றான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், வாசிக்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் பாவி என்று சொல்லுகின்றான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகின்றான். பானபாத்திரக்காரனுக்கு தலைவன் சொல்லுகின்றான், நான் செய்த குற்றம் எனக்கு நினைவுக்கு வந்தது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம எந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து குற்றத்திலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டெடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு வாழ்வடைந்த வைத்திருக்கின்றாரோ, எனக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து என்னை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து என்னை வாழ்வடைந்திருக்க வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவராகிய கர்த்தரை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் என்னை ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து என்னை விடுவித்து என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் மறந்து போய் விடக்கூடாது என்பதை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையா இரும் என்று சொல்லக்கூடிய அவன்தான் என்னை உண்மையிலேயே நினைத்தவன். இந்த பரிசேயன் உண்மையில் அவன் என்னை நினைக்கவே இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் மறைமுகமாக சொல்லக்கூடியது இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்தருள வேண்டும் என்றால் நான் என் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமல்ல, அவர் எனக்கு செய்த சகல உபகாரங்களையும் நான் மறவாமல் இருக்க வேண்டும். என்னை எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி கொண்டு வந்தார். இன்னைக்கு அநேக வேளைகளில் எனக்கு அருமையானவர்களே, நான் பாவத்திலிருந்து மீண்டு வந்தேன் என்பதையே மறந்து போய் மற்றவர்களை பாவம் செய்தவன், மற்றவனை குற்றவாளி என்று நீ குற்றப்படுத்தி கொண்டு இருப்பாய் என்றால் நாளொன்று வரும் நீ கர்த்தரை மறந்து போய் விடுவாய். உனக்கு நன்மை செய்த தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து போய் விடுவாய் என்பதை எச்சரிக்கும்படிக்கு தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பினுடைய சரித்திரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவன், இந்த சீஃப் பட்லராக இருந்தவன்
கர்த்தர் தனக்கு செய்த காரியத்தை அவன் நினைவு கூறுகின்றான். நான் இன்றைக்கு குற்றம் செய்தேன், என்னை மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்தார். ஆகவே தான் தெய்வம் எனக்கு இரக்கம் செய்யாவிட்டால் இன்றைக்கு நான் பார்வோனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்க கூடாது என்று நன்றி உள்ளவனாக இருக்கக்கூடியவன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய நினைவில் எது இருக்கின்றது? உங்களுடைய நினைவில் தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றாரா? கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியம் உங்களுடைய நினைவில் இருக்கின்றதா? எனக்கு அருமையானவர்களே, அது நம்முடைய நினைவில் என்றென்றும் நினைவில் இருக்கும் என்றால் நாம் மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டோம். ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுவோம். வாழ்வடைந்திருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். அவர் உங்களை நினைத்தருளுவார், உங்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைப்பார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவனாக, இந்த சீஃப் பட்லராக இருந்தவனுக்கு எப்படி குற்றம் செய்தவன் தான் அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்து அவனை விடுதலை செய்து உயர்த்தினதை பல ஆண்டுகள் கழித்தாலும் அவன் மறக்கவில்லை. நான் செய்த குற்றம் நினைவுக்கு வந்தது என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்தே சொல்லக்கூடியவனால், குற்றத்திலிருந்தே சொல்லி தேவனாகிய கர்த்தர் செய்தது வரைக்கும் நினைவாக வைத்திருந்தானே, வாழ்வடைந்திருக்கும் பொழுதும் கர்த்தரை மறவாதபடிக்கே ஆண்டவராகிய கர்த்தரை நினைத்து பார்த்த அவனை ஆண்டவர் உயர்த்தினதற்கு அர்த்தம் அதுதான். இவன் என்னை மறக்க மாட்டான், இவனுக்கு நான் செய்த நன்மையை மறக்க மாட்டான், என்றென்றும் அவன் என்னை நினைத்தருளுவான் என்று தான் அவனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நன்மை செய்தார். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நீங்க ஒரு நாள் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை நினைத்தருளினார், என்னை அவர் மறக்கவில்லை, என் தேவனாகிய கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. நீங்கள் அவரை நினைத்தருளுங்கள். என் ஆவி தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன் என்று யோனா சொன்னது போல நம் தேவனாகிய கர்த்தரையும் அவர் நமக்கு செய்த குற்றத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை நீதிமானாக, நம்மை ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் நிறைவாக வைத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் மற்றவர்களை குற்றப்படுத்தாதிருப்போம், ஒரு நாளும் மற்றவர்களை குறை சொல்லாதிருப்போம். நம்மையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தானே தூக்கி கொண்டு வந்தார் என்று சொல்லி அதை நினைத்து தேவனாகிய கர்த்தரை வழிகளிலெல்லாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நீங்கள் ஒரு நாள் ஆண்டவராகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவீர்கள். ஆண்டவரே, என்னை மறக்காமல் நீங்கள் நினைத்தீங்களே ஆண்டவரே, பாடல் மறவாமல் என்னை நினைத்தீரே ஐயா என்று சொல்லி அந்த பாடலை பாடி இந்த நாள் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
அவரை நீங்கள் நினைக்கும் பொழுது அவர் உங்களை நினைத்தருள்வார். அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு செய்ததை மறந்து விடாதீர்கள். எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து உங்களை தூக்கி கொண்டு வந்தார், இன்றைக்கு நீங்கள் வாழ்வடைந்திருக்கும் பொழுது அவரையும், அவர் உங்களை எப்படிப்பட்ட குற்றத்தில் பாவத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்தார் என்பதையும் மறந்து போய் விடாதிருங்கள். அப்படி நாம் நினைக்கும் பொழுது நம்மை முழுமையாக தாழ்த்துவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த இந்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் இந்த வேத பகுதியிலிருந்து பானபாத்திரக்காரனுக்கு தலைவனாக இருந்தவன் ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு அவன் செய்த காரியம் ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது மாத்திரமல்ல, என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதையும் அவர் சொல்லக்கூடியவர் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்தினபடியினால் நீர் அவனை உயர்ந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தில் நீங்க செய்த மகிமையான காரியத்தை போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இதே போல தேவனாகிய கர்த்தரையும் கர்த்தர் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் மறவாதபடிக்கு உங்களை பற்றி பிடித்து கொண்டு தங்களை தாழ்த்தி தேவனாகிய கர்த்தரை உயர்த்த ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தருளும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய செட்டையின் மறைவில் மறைத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தி செல்லும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். புதிய கல்வி ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவனாகிய கர்த்தர் புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக நீர் அழைத்து கொண்டு செல்லும். பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கவும், தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக வளரவும், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். பிள்ளைகளுடைய போக்கிலும் மரத்திலும் உடைய கிருபையும் பாதுகாப்பும் கூடவே இருந்து வழிநடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.